ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் உண்டாவதாக. அன்பான சகோதரி கிறிஸ்டினா அவர்கள் நம்முடைய மத்தியிலிருந்து தேவ பிரசன்னத்திற்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்டது நாம் எல்லாரும் தாங்க முடியாத ஒரு பெரிய இழப்பு. ஆனால் அவர்களுக்கோ அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அவர்களுடைய பலவீனத்தின் நடுவிலேயும் இத்தனை ஆண்டுகள் அவர்கள் கர்த்தருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தன் பலவீனத்தை ஒரு சாக்கு போக்காக அவர்கள் கருதாமல், தனக்கிருந்த பலவீனங்களை வெளியே சொல்லாமல் அநேகரை பலப்படுத்துகிற திடப்படுத்துகிற ஒரு சகோதரியாக, ஒரு ஊழியக்காரியாக கர்த்தருக்காக அவர்கள் ஆற்றின பிரயாசங்கள் உண்மையாகவே பாராட்டுக்குரியது. அவர்கள் பேஸ்மேக்கரில் இருந்தாங்க அப்படின்றது அவர்கள் சொன்ன பிறகுதான் அநேகருக்கு தெரிந்திருக்கும். தங்களுக்கு இருந்த அவ்வளவு பெரிய போராட்டத்திலேயும் கர்த்தருக்காக ஓட வேண்டும், தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு அணையாத தாகம் அன்பான சகோதரிக்குள்ளே இருந்தது. இரவு பகலாக அவர்கள் நடத்தின ஜெபங்கள், கூட்டங்கள், அவர்கள் பேசின வார்த்தைகள் பல லட்சம் மக்களுக்கு உலகமெங்கும் ஆசீர்வாதமாக, ஆறுதலாக, அநேகருடைய ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் அவர்களை கிருபையாக பயன்படுத்தினார். ஒரு புறம் குடும்பம், ஒரு புறம் ஊழியம், இன்னொரு புறம் சரீர பலவீனம், எல்லாவற்றையும் இத்தனை ஆண்டுகள் சுமந்து செல்ல கர்த்தர் அளித்த பலனுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் ஆவடி அப்போஸ்தல கிறிஸ்துவ சபை ஊழியத்தின் சார்பாக அன்பான சகோதரன் GPS அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சகல விதமான ஆறுதலின் தேவன் அன்பான ஊழியர் அவர்களுடைய குடும்பத்தை ஆறுதல் படுத்துவாராக. ஒரே ஒரு வசனத்தை நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நல்ல போராட்டத்தை போராடினேன். நாம் எல்லாருமே ஒரு விதத்தில் வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்களை நாம் சந்திக்கிறோம். போராட்டம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று இயேசு சொன்னார். எல்லாருமே ஒரு விதத்தில் போராடுகிறோம். ஒரு சிலர் சரீரத்தில் போராடுறாங்க, ஒரு சிலர் குடும்பத்தில் போராடுறாங்க, ஒரு சிலர் பொருளாதாரத்தில் போராடுறாங்க, ஒரு சிலர் வேலையில் போராடுறாங்க. பலவிதமான போராட்டங்கள் எல்லா மனிதனுக்கும் உண்டு. வெளியே சிலரை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு என்ன, இவர்களுக்கு ஒன்றும் தொல்லை இல்லை என்று நினைப்பார்கள். ஆனால் எல்லாரையும் போய் கேட்டால் தெரியும், ஒவ்வொருவருக்கும் அவரவருக்குரிய பாடு இருக்கதான் செய்கிறது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நான் போராடினேன் என்றல்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன். அன்பான சகோதரி, சரீரத்திலே போராடினார்கள். ஆனால் அதை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவுக்காக
நல்ல போராட்டம் போராடினார்கள். தனக்கு கொடுக்கப்பட்ட ஜீவிய நாட்களை கர்த்தருக்கென்றே அவர்கள் வாழ வேண்டும், கர்த்தருக்கென்று செலவழிக்க வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். தன் பலவீனங்கள் நடுவிலேயும் தேவனுக்காக ஓட வேண்டும் என்று அவர்கள் போராடினார்கள். இது நல்ல போராட்டம். தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் சிறந்த போராட்டத்தை போராடி அநேகரை ஆதாயப்படுத்தினார்கள். கடைசி வரைக்கும் தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டார்கள். நிச்சயமாய் வேதம் சொல்லுகிறது போல நீதியின் கிரீடத்தை கர்த்தர் அவர்களுக்காக தேவன் வைத்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நாம் ஒவ்வொருவரும் போராடுகிறதல்ல, இயேசு கிறிஸ்துவுக்காக நல்ல போராட்டத்தை போராட கர்த்தர் கிருபை தருவாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நம்முடைய போராட்டம் மாம்சத்திற்குரியதல்ல, வானலோகத்தின் பொல்லாத ஆவிகளோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் இருக்கிறது என்று சொல்லுவார். போராடுகிற ஒரு வீரன் தன்னுடைய உயிருக்காக போராடுகிறதில்லை, தன்னுடைய நாட்டுக்காக போராடுகிறான். தன்னை அனுப்பின ராஜ்யத்தை பாதுகாக்க அவன் போராடுகிறான். அன்பான சகோதரி, தனக்காக போராடல, தேவனுடைய ராஜ்யத்துக்காக போராடினாங்க. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய யுத்த வீரனாக போராடினாங்க. இன்றைக்கு ஒரு நல்ல போர் சேவகன் இன்றைக்கு விழுந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்திற்காக தன்னுடைய ஜீவிய நாட்கள் முழுவதையும் பிரயாசப்பட்டு ஓடி பாடுபட்டு தன்னுடைய ஜீவனையே இந்த ஊழியத்திற்காய் கொடுத்த ஒரு வீராங்கனை தான் இன்றைக்கு விழுந்திருக்கிறாங்க. உண்மையாகவே அவர்கள் கனத்திற்குரியவர்கள். கர்த்தர் நிச்சயமாகவே அவர்கள் எதற்காக போராடினார்களோ, தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தப்பட வேண்டும், எந்த காரணத்துக்காக போராடினார்களோ நிச்சயமாகவே அதை தேவன் ஜெயமாய் முடிய பண்ணுவார். ஒரு விதையாக விழுந்திருக்கிறார்கள். மிகுந்த பலன் இவர்களுடைய ஜீவியத்தின் மூலமாய் வெளிப்படும். கர்த்தர் தாமே அவர்கள் விட்டு சென்றிருக்கிற அவருடைய கணவர், பிள்ளைகள், மருமகன், ஊழியங்கள் எல்லாவற்றின் மேலும் தெய்வ சமாதானம் விளங்குவதாக நாம் ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தினுடைய துக்கத்தின் நடுவிலே உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கண்ணீரின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடக்கும்போது உம்மையன்றி வேறு ஒரு ஆதரவு எங்களுக்கு இல்லை அப்பா. நீரே ஆறுதலும் ஆதரவும் எங்கள் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். இந்த இடத்தின் மேல் உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம், சமூகம், ஆறுதல் இங்கே பிரகாசமாய் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பான சகோதரியை உம்முடைய சமூகத்தில் நீர் பத்திரமாய் சேர்த்திருக்கிறீர். அவர்களுக்கு கொடுத்த ஜீவிய நாட்களிலே உமக்காய் ஓடுகிற கிருபையை தந்தீர், அபிஷேகித்தீர், வரங்களை தந்தீர், வெளிப்பாடுகளை தந்தீர், வசனத்தை அவர்கள் வாயிலே வைத்து அநேகருக்கு அவர்களை பிரயோஜனப்படுத்தினீர். இரட்சகா, அவர்கள் பட்ட பிரயாசத்தின் பலனை வருகிற நாட்களில் இந்த ஊழியம் காண கிருபை தாரும். அன்பான தெய்வ ஊழியர் பாஸ்டர் பிரதர் ஜிபிஎஸ் ராபின்சனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தனிமையிலே துணை நிற்கிற கர்த்தர், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்கிற வசனத்தை பிரத்யட்சமாய் அவருடைய வாழ்க்கையிலே நீர் வெளிப்படுத்துவீராக. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் நீர்தான். இந்த இடத்தை எந்த மனிதனோ எந்த வார்த்தைகளோ நிரப்ப முடியாது.
நீர்தான் நிரப்ப முடியும். ஆண்டவரே, அவருடைய வலக்கரத்தை நீர் பிடிப்பீராக. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ திகையாதே, நான் உன்னுடைய தேவன். என் நீதியின் வலக்கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று நீ சொல்லி இருக்கிறேன். உம்முடைய மகனுக்கு அதிகமான கிருபை வேண்டும், அதிகமான தயவு வேண்டும், அதிகமான பலன் வேண்டும். ஆண்டவரே, அவரை அழைத்து அழைப்பை நிறைவேற்ற உம்மாலே இல்லாமல் அவரால் கூடாது. ஆண்டவரே, எங்களுக்கு ஒன்று தெரியும், எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முதல் ஒரு இரட்டிப்பான பலன், ஒரு இரட்டிப்பான கிருபை உம்முடைய தாசன் மேல் வெளிப்படட்டும். அழைத்தவர் நீர், நீர் உண்மை உள்ளவர், நீர் கைவிட மாட்டீர். அழைத்த அழைப்பிலே நிலைத்திருக்க பண்ணும். அதிக கிருபைகளை தாரும். ஒரு நாளும் அவரை தனிமை வாட்டக்கூடாது. உம்முடைய நெருங்கிய பிரசன்னம் அவரோடு இருந்து அவரை பலப்படுத்தி இந்த ஊழியத்தை நிலைநிறுத்தும். அவருடைய மன விருப்பங்கள், வேண்டுதல்களை கேட்டு சகோதரி அவர்கள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்தார்களோ அவைகள் எல்லாம் இந்த நாட்களிலே வெளிப்பட கிருபை தாரும். விசேஷமாய் அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நீரே தாயாக இருந்து அந்த பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும். இந்த பிள்ளைகள் மேல் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்திற்கு வருவேன் என்று சொல்லி இருக்கிறீர். இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து நீரே தெய்வீக ஆறுதலால், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தால் அவர்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் நீர் ஆண்டு கொள்ளுவீராக. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை நீர் நடத்தும். உம்முடைய கிருபை அவர்களோடு இருக்கட்டும். அவர்களும் தொடர்ந்து நல்ல போராட்டத்தை போராட, விசுவாசத்திலே நிலைத்திருந்து கர்த்தருக்கு சாட்சியாக வாழ கர்த்தர் கிருபை தந்து நடத்தும். பெரிய காரியங்களை செய்யும். பூரண சமாதானம் உம்முடைய பிள்ளைகள் மேல் உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.